டெல்லியில் வெடித்த ஹூண்டாய் i20 கார் காஷ்மீரின் புல்வாமாவைச் சேர்ந்த ஒருவருக்கு விற்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சில நிமிடங்களுக்கு முன் ஹரியானா மாநிலத்தின் குருகிராமில் போலீசார் HR26CE7674 என்ற பதிவு எண் கொண்ட அந்த i20 கார் முன்னாள் உரிமையாளர் முகமது சல்மானை கைது செய்ததாக உறுதிப்படுத்தினர். புதுடெல்லி திங்கட்கிழமை மாலை டெல்லி லால் கிலா அருகே வெடித்த ஹூண்டாய் i20 கார், அதில் 9 பேர் உயிரிழந்ததும் 20 பேர் காயமடைந்ததும் அந்த காரின் உரிமையாளர்களில் ஒருவராக ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவைச் சேர்ந்த ஒருவர் இருப்பதாக தகவல்கள் NDTVக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. சில நிமிடங்களுக்கு முன்பு ஹரியானா மாநிலம் குருகிராமில் போலீசார் HR26CE7674 என்ற எண் பலகை கொண்ட i20CA காரின் முதன்மை உரிமையாளர் முகமது சல்மானை கைது செய்ததாக தெரிவித்தனர். ஆனால் சல்மான் போலீசாரிடம் அந்த காரை அவர் ஜம்மு மற்றும் காஷ்மீரின் புல்வாமாவைச் சேர்ந்த தாரிக் என்ற ஒருவருக்கு விற்றதாக கூறியுள்ளார். தாரிக் பின்னர் அந்த காரை 3வது நபருக்கு மீண்டும் விற்றாரா என்பது இதுவரை தெளிவாகவில்லை. ஆனால் உறுதியாக தெரிந்ததாவது அந்த கார் லால் கிலா மெட்ரோ நிலையம் கேட் 1 அருகே உள்ள சிக்னலில் 6 தீப்பற்றச் செய்தது. தீயணைப்பு வீரர்கள் அதை கட்டுப்படுத்துவதற்கு முன் அந்த தீ சுமார் 40 நிமிடங்கள் எரிந்தது.